ஆன்மார்த்த பூசை செய்ய தகுதி உடையவர். அப்படி இருக்கக்கூடிய நாம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பூசைகளை சரியா செய்யறவனா இல்லை. குருநாதர் சொன்ன பிரகாரம் செய்யறது இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா, குருநாதர் நம்மகிட்ட என்ன சொல்றாங்க, பூசை கொடுக்கும் பொழுது என்ன சொல்றாரு, சிவலிங்க திருமேனியை சுவாமி நம்ம இடத்துல கொடுக்கும் பொழுது என்ன சொல்றாங்க, எல்லாம் சிவபூஜை தன்பர்கள் தான். இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் நான் பூசை பண்ணாம மற்ற பணிகளை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி வாங்கி கொண்டுதான் இப்பெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பூசை செய்யாம விடுறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல ஏதேனும் நல்லது கெட்டது ஆயிடுச்சு அப்படின்னா நாம அதை என்ன சொல்றோம், தீட்டுன்னு சொல்லிட்டு ஆன்மார்த்த பூசையை செய்யாம விட்டோம். இது மிகப்பெரிய குற்றம்.